அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடேஸ் ப்ளஸில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு காலம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தின் மூலமாக நம்மளுடைய பழைய ஃபார்மேட் 2023 24 25க்கான ஃபார்மெட் வந்து நம்ம சப்போர்ட்டிங் ஃபார்மெட்டாக வச்சுக்கிட்டு அந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய ஃபார்மில் சில விடுபட்ட தகவல்கள்லாம் இருக்கும். அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பாரில் யூடேஸ் ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடேஸ் ப்ளஸ் வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டேரெக்டாக நீங்கள் டெஸ்க்டாப் சைட் மோடுக்கு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மொபைல் ஃபோனில் பண்ணிக்கலாம். யூடேஸ் ப்ளஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பேஜ் வந்து கீழே வந்து லோட் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது காலமே வந்து நமக்கு ப்ரொஃபைல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் லாகின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பர், அதுக்கான பாஸ்வேர்ட், கீழே வந்து கேப்சா கோடு வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தன உங்களோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் ஃப்ரீ ஃபில் டிசிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்னு. அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்மெட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கேட்கும். இதை டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிடிஎஃப் ஃபீவரில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2024 25க்கான டேட்டாஸ் வந்து இதில் வந்து ஃபில் ஆகிருக்கும். இந்த ஃபார்மெட்டை நீங்கள் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. அது அடிஷ்னலாக ஏதாவது தகவல் விடுபட்டுருச்சு அப்படின்னா நீங்களே வந்து அதை ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட 19 காலங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த 19 காலங்களையும் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொஃபைல் ஃபெசிலிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துருங்க. கீழே வந்துட்டிங்கன்னா அதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டீட்டெயில் ரிப்போர்ட் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிஷ்னல் டேட்டா வந்து நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு டவுன்லோட் கேட்குது. டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுவும் டவுன்லோட் ஆயிரும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து நமக்கு வந்து 2023 24க்கான ஃபார்மேட் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 23 பேஜுக்கு வந்து இருக்கும். இதையும் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருக்க டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் இயர் டேட்டான்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிறீங்க. இல்லை அப்படின்னா டெஸ்க்டாப் சைடு மோடு மாற்றிட்டு கூட நீங்கள் வந்து அந்த கரண்ட் இயர் டேட்டா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து தற்சமயம் வந்து அந்த ஃபார்ம் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம் அடிப்படையில் வந்து நம்ம வந்து தேவையான தகவலை வந்து இதில் ஃபில் பண்ணி வச்சுட்டு விடுபட்ட தகவலை வந்துட்டு அதில் வந்து நம்ம ஆட் செய்து கொள்ளலாம். அதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து எண்கள் வைஸாகவும் 1 to 20 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபார்மெட் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணி டேட்டாவாக நம்ம பார்த்து விடுபட்ட தகவலை மட்டும் நம்ம ஃபில் செஞ்சு கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு தகவலை வந்து நான் விடுபட்ட தகவலை வந்து நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபார்மெட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு விடுபட்ட தகவல் இருக்குது. அந்த விடுபட்ட தகவலை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு இதாகிடும். சப்போஸ் நம்ம ஏதாவது விடுபட்ட தகவலை வந்து நம்ம கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து எரர்னு காட்டும். இது மாதிரி வந்து ஃபில் ஆகலை அப்படின்னு மாதிரி காட்டும். அது மாதிரி வந்து விடுபட்ட தகவலை மட்டும் நம்ம ஃபில் செய்தால் போதும். நம்ம ஏதாவது தகவல் வந்து விடுபட்டிருந்தாலும் அதை வந்து நம்ம டேட்டா ஃபார்மேட்டில் வந்து நம்ம ஃபில் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணி நம்மளோட தகவலை வந்து உள்ளீடு செய்ய வேண்டும். இந்த வழிமுறை மேற்கொண்டு தான் இந்த டேட்டாஸ் வந்து நம்ம என்ட்ரி செய்ய வேண்டும். இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.